வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே பல்வேறு பிரச்சனையால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த மீன ராசி அன்பர்களுக்கு இனி தொடர்ந்து விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம். மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. செலவு மேலே செலவுன்னு ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலைன்னு சொல்லலாம். இனி பாதியில் நின்று இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய பணியாக இருக்கட்டும், தொடர்ந்து நிலம் வாங்கக்கூடிய யோகம், தொழிலில் நல்ல முயற்சி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி, இது எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அஷ்டமாதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதால உங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை இது மூலமாக எதிர்பாராத வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ராசியில் 7ஆம் இடத்துல சூரியனும் கேதுவோட சேர்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது கிரகண தோஷம்னு சொல்லப்படும். ஒரு சிலருக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருமண வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி காதல் திருமணம் பெரும்பாலும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் ஏற்பட போகுது. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய நேரம். கூடவே ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். எந்த மாதிரி விஷயங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்படணும், வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்களோட ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வழிகளில் நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க. மீன ராசிக்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறது பொறுத்த வரைக்குமே பண வருமானங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு தாராளமாக இருக்கும். இருந்தாலும் வரவு ஒரு பக்கம் இருந்தால் செலவு பின்னாடியே ஏற்படுன்னு சொல்லலாம். நீங்கள் சேமிக்கக்கூடியதை செய்ய மாட்டீங்க. பண வருமானம் இருந்தால் உடனே செலவு செஞ்சிடக்கூடியங்களா இருப்பீங்க. இதை தவிர்க்கும் போது உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் நிற்பீங்க. மதிப்பு மரியாதை இருக்கிற பட்சத்தில் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு பணத்தை விட குணம் முக்கியம், மதிப்பு மரியாதை கிடைக்கிறதா முக்கியம். உங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த பங்கமும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நாம் பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. இது கால புருஷனோட அங்கமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி. பெரும்பாலுமே மீன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சாற்றல் மிக்கவங்க. மீனராசி அன்பர்களுடைய பேச்சுங்கிறது மற்றவங்கள கவர்ந்து இழுத்துற மாதிரி தான் இருக்கும். இவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், இவங்களுடைய முக பாவனையாக இருக்கட்டும், மற்றவங்கள ஒரு வசிப்படுத்தக்கூடிய தன்மை. அதே மாதிரி சுகபோக வாழ்வுங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தன்னால் அமைன்னு சொல்லலாம். இதனாலே சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். உங்களுடைய திறமை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாதாரண தன்னம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரு உண்மையான நபராக இருக்கக்கூடியவங்களாகவும் நீங்கள் முயற்சி செய்வீங்கன்னே சொல்லலாம். மீன ராசி அன்பர்கள் பொதுவாக அன்பான தன்மையோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதுவுமே பிராணிகள் மேலே அதிக அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய விஷயங்களில், தொழிலில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எதையுமே ஒரு முழுமையான திறமையோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமைசாலிகளாகவும் சமுதாயத்திற்கு உழைக்கக்கூடிய பணிகள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மீனத்துக்கு குருவோட ராசிங்கிறதால இந்த ராசியில் தான் சுக்கர்னு உச்சாடுகிறார். இதனால் வசியத்தன்மைக்கும் சுகத்துக்கும் குறைவில்லாதவங்களா இருப்பீங்க. அதனாலேயே பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நிறைய அன்பு, அறிவு இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெறதால அதிர்ஷ்டம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க. இந்த உத்திரட்டாதி, ரேவதி மாதிரியான நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே சுபகாரியங்கள் செய்ய உத்தமமான நட்சத்திரக்காரங்களே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ராசியானவங்க. முகவசியம், கைராசி இது எல்லாமே புகழ்ந்திருக்கக்கூடியவங்களா, புகழ்ச்சி ஏற்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலுமே சரியாக செய்யக்கூடிய திறமை கொண்டிருக்கக்கூடியவங்க. தன்னடக்கங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மறதிங்கிறது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த விதத்துலையும் உங்களுடைய ஞானியம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. செலவு செய்யறதுக்கு முன்னாடி நியாயமானதாக இருந்தால் மட்டுமே யோசித்து செயல்படக்கூடிய நீங்கள் சில நேரங்களில் ஆடம்பர செலவும் செஞ்சுடுவீங்க. பண வசதியை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்புடைய வாழ்க்கையில் குரு பகவானே ராசியாதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் சேமிக்க தான் செய்யறதில்ல. மீன ராசி அன்புகள் சிறு வயதிலிருந்தே நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்களை நீங்கள் கண்டு வளர்ந்துருக்கிறதால குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் நேர்த்தியை கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, மன வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வாழ்க்கை துணை, அழகான வாழ்க்கை துணை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சுகபோகமான வாழ்வு வேணும்னு ஆசைப்படுவீங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மன வாழ்க்கை அமையும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்படும். திருமணம் நடைபெறுதல் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தேவையில்லாத மன சஞ்சலத்தை கைவிட்டால் போதும். உங்களுக்கு சொத்து சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவு இல்லாத நபர்களும் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்யோன்யங்கிறது சிறக்கும்.
வாழ்க்கையில் என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலுமே அமைதியான குணங்கிறது உங்களுக்கு இருக்கும். தெய்வ பக்தி, பெரியவங்ககிட்ட மரியாதையை பழகக்கூடிய குணம், ஒரு ஆன்மீக சிந்தனை, தெய்வ காரியங்களில் ஈடுபாடுன்னு இருக்கிறதால உங்கள் வாழ்வு கண்டிப்பாக சிறப்படைன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் பெரும்பாலும் நீங்கள் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்புகள் எல்லாமே ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால பண வரவுல தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. தந்தையை மாதிரி செயல்படணும், தந்தையை விட சிறப்பாக செயல்படுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே புகழ், செல்வம், செல்வாக்கு இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து மீன ராசி அன்புகள், நீங்கள் எப்போதுமே திருவானைக்காவல், ஜம்பகேஸ்வரர் ஆலயங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி குரு பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் 2 நேரமுமே நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி கூடவே வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை மீன ராசி அன்புகளுக்கு இந்த காலத்தில் ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய 30 நாட்கள் மீன ராசி அன்பர்களை எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். மீன ராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் உணர்ற மாதிரி இருந்தால், ஜோதிட ரீதியாக ஆலோசனை பெறணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால், இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு, வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விருப்பப்படுறவங்களுக்கு தொலைபேசி மூலமா ஜோதிடருடன் தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். தொடர்ந்து மீன ராசி அன்புகளுக்கு நீ வரக்கூடிய காலங்கிறது இது வரைக்குமே மனதளவில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஒரு வெளி வட்டாரத்துலேயும் சரி, ஒரு குடும்பத்துலேயும் சரி, ஒரு அனுசரிப்பு தன்மைங்கிறது இருந்திருக்காது. எதுலேயுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை, பல வகையிலும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. இனி உறவுகள் உங்களை புரிஞ்சு செயல்படக்கூடிய நேரம். தொடர்ந்து நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, கோபத்தை கட்டுப்படுத்துறது, மற்றவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் 3ஆவது நபர்களுடைய தலையீட்டு இல்லாமல் பார்த்துக்கிறது. இது மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். மற்றபடி உங்களுக்கு இந்த காலங்கிறது சிறப்பாக இருக்குது. புதிய முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் தடைப்பட்டு வந்தவங்களுக்கு கூட இந்த காலம் புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்க, கலைஞர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, வெளியிடத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால சேமிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். குருவோட பார்வையை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. போராட்டாதி 4ஆம் பாத உடையவங்களுக்கு குருவோட பார்வை தொடர்ந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றா விளக்கக்கூடிய வாய்ப்பு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் ஒரு ஆசையை ஏற்படுத்திருப்பீங்க. உங்கள் விருப்பம் எல்லாமே இப்போ ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பெறப்போகுது. வாழ்க்கை துணையோடு இது வரைக்குமே நிறைய சண்டை, கருத்து வேறுபாடு, ஒரு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அது எல்லாமே நீங்க போகுது. இடைவெளி குறைந்து ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய காலகட்டம். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இப்போ வரன் வந்து சேரும்னே சொல்லலாம். தடைப்பட்ட வருமானம் வரும். அதே மாதிரி நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தை ஈடுபட்டாலுமே கொஞ்சம் திட்டமிடல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுலையுமே நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். ராசிநாதன் பார்வை கூடவே இருக்கிறதால எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிச்சிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் புதுசாக சொத்து சேர்க்கை அமைஞ்சிருக்குது. தடைப்பட்ட விஷயம் எல்லாமே மீண்டுமே தொடங்கக்கூடிய வாய்ப்பு. வியாபார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இனி ஒவ்வொன்றா வெற்றியாகக்கூடிய நேரம். நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க. இதனால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வியாபார ரீதியாகவும் இனி தொழில் விருத்தி ஆகும்னே சொல்லலாம். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரும். அதே மாதிரி நண்பர்கள் வகையில், உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீ ஒவ்வொன்றா நீங்கும். ஒரு சிலருக்கு பெரும்பாலும் இந்த காலத்தில் புதிய சொத்து சேர்க்கை அமைஞ்சிருக்குது. வண்டி வாகன யோகங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக பார்க்குறப்ப மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன சின்ன காயம், ஒரு சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாகவே இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லாமல் நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இனி உடல்நிலையில் தொடர்ந்து நீங்கள் கவனம் அளிக்கிறது நல்லது. சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி எலும்பு தொடர்பான பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து போகலாம். மன ஆரோக்கியம் போதுமாக இருந்தாவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை. அதே மாதிரி இது வரைக்குமே ரொம்ப நாளாக ஒரு நாள்பட்ட நோய் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்ம இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் போகுது. உங்கள் வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உத்தியோக ரீதியாக ஆரம்பத்தில் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே இனி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு.
வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். எதையுமே நீங்கள் புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா எந்த தவறும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பில்லை. தொடர்ந்து நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் கூடுதல் கவனம் மட்டும்தான் இந்த காலத்தில் தேவை. கவனிச்சவர்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே இந்த காலத்தில் நீங்கள் சிறப்பாக பங்காற்றினீங்கன்னா உங்கள் வருமானம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு லாபமாக கிடைக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.